அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நம் மௌனத்தில் எல்லாரின் குரலும் உரக்க கேட்கும், கடவுளின் குரல் மட்டும் மெலிதாய். மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட, மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய், மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். இறைவா இறைவா இசைவா இசைவா, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே, நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே, நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நல்லெண்ணமும் நன்மனமொழியும் நம்பிக்கையும் நல்லற செயலும் நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை, நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம், நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன். நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம், நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன். நற்பண்பு குணமும்
நலம் சிந்தும் திறனும் நற்பழக்கமும் நல நிறைவாழ்வும் நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே, நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட, மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய், மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். இறைவா இறைவா இசைவா இசைவா, மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. லூக்கா நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 46 முதல் 56 வரை. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இசையே ஒரு மருந்தாக செயல்படுகிற ஒரு நவீன காலகட்டம். அது தொடக்கத்திலேயே இயற்கையாகவே இசை இதமாக்கும். அது இப்பொழுதுதான் இந்திய நாட்டை கொஞ்சம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு புரிந்துணர்வு, ஒரு அனுபவ சூழல். அதே போலத்தான் பாடல்கள் மனிதனின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மிகச்சிறந்த மொழி நடை. எத்தனை மொழிகளில் என்னென்ன கவிநயத்தோடு பாடல்களை வடிவமைத்தாலும் உலக வரலாற்றில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் எல்லோராலும் எல்லா காலத்திலும் பாராட்டப்படுகிறது, பாடவும் படுகிறது. அதுதான் நமது அன்னை மரியாளின் புரட்சி பாடல். இப்பாடலை எல்லா வயதினரும் பாடலாம், எல்லா சூழ்நிலையிலும் பாடலாம். இன்பத்திலும் பாடலாம், துன்பத்திலும் பாடலாம், வெற்றியிலும் பாடலாம், தோல்வியிலும் பாடலாம், உயர்விலும் பாடலாம், தாழ்விலும் பாடலாம். ஆயினும் இப்பாடலின் முழுமையான நிறைவை ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதிலே தான் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் அனுபவிக்கவும் வேண்டும், அனுபவிக்கவும் முடியும். அன்னை மரியாளிடமிருந்த அதே மனநிலை உள்ளவர்கள் மட்டுமே இந்த பாடலின் சிறப்பை பெற முடியும். ஆண்டவரிலே உள்ள மகிழ வேண்டும், நான் ஆண்டவரின் அடிமையும், சொற்படி எனக்கு நிகழட்டும் என்ற இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிதலும் அர்ப்பணமும் தேவை. ஏழைக்கு இறக்கும் உள்ளம், உதவும் மனம், தாழ்ச்சி நிறைந்த செயல்பாடு, இவை இந்த பாடலை பாட பலு ஊட்டும். எந்த சமுதாயத்தில் இந்த பாடலை பாடுகிற மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளார்களோ அந்த சமுதாயம் அல்லது சமூகம் பாகுபாடற்ற ஏற்றத்தாழ்வில்லாத செழிக்கும். யாருடைய குடும்பங்கள் இந்த மனநிலையில் உருவாகிறதோ அந்த குடும்பங்கள் குறைவின்றி வாழும்.
அன்னை மரியாள் நம் கற்றுத்தருகிற பாடம் இதுவே. ஆண்டவரிடமிருந்து அளப்பெரிய நன்மைகளை பெற்று அவரின் அன்பை ஒரு பாடலாக பாடுகிறார். அவருடைய பாடலில் போற்றுதல், நன்றி, கடவுளின் சிறப்பான பண்புகள் ஆகியவற்றை அடுக்கி வைத்து இந்த பாடலை அவர் இசைத்திருக்கிறார். அன்னை போன்று நாமும் பல அளப்பரிய நன்மைகளை நாம் ஆண்டவரிடமிருந்து தெரிந்தும் தெரியாமலும் கேட்டும் கேளாமலும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாமே போய் கேட்டோம்னா கொஞ்சம் கிடைக்கும், அவரே வந்து கொடுத்தாருன்னா நிறையவே தருவார். இதுதான் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையில் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி பெறுகின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை பற்றிய இசையை, பாடல்களை நாம் பாட வேண்டும், வெளியிடவும் வேண்டும். எங்கே பாடுவது? தனிமையிலும் பாடலாம், குடும்பத்திலும் பாடலாம், வெளியிடத்திலும் பாடலாம், ஆலயத்திலும் பாடலாம், மேடையிலும் பாடலாம். பாடுவோம். ஆண்டவரின் அதிசயமான நன்மைகளை பற்றிய புத்தகங்களை நாம் படைக்க வேண்டும். அந்த புத்தகங்களிலே உள்ள பாடல்கள் அனைத்து நம் அன்றாட வாழ்க்கை அனுபவங்களுக்கு புறப்பட்டு வர வேண்டும். பாடல்களிலே போற்றுதல், ஆராதனை மற்றும் அவரின் சிறப்பான பண்புகள் இடம்பெற வேண்டும். ஆண்டவரின் நன்மைகளை பல மேடைகளிலே நாம் பாட வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா செயல்களை மற்றவர் அனைவரும் அறிகின்ற வண்ணமாக நமது பாடல்களை மேடையிலும், ஆலயங்களிலும், நமது குடும்பங்களிலும், நாம் கூடுகிற இடங்களிலும் சத்தமாக வல்லமையோடு பாட வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம கடவுளுடைய நன்மைகளை பெறுகிற நாம் எப்படி இந்த கடவுளுடைய மாட்சிமையை நாம் வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய நல்ல செயல்களில் மட்டும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் சொன்னால் மட்டும் பார்த்தார். எனவே பாடல்களில் மூலமாக, நன்மை செயல்களின் மூலமாக, இரக்க செயல்கள் மூலமாக, உடன் இருப்பதன் மூலமாக கடவுளின் நன்மையை வெளிப்படுத்துவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருப்புகழை எந்நாளும் நாங்கள் பாடி மகிழ எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 நம்பிக்கையாலே
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். எனதுள்ள
எனக்கு அரும் பெரும் செயல்கள் புரிந்ததால் காக்கும் அவர் தூயவராய் என்றும் இருப்பதால் ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. அவரை அன்பு செய்வோர்க்கு இரக்கம் பொழிவதால் அவர் தமது தோள் வலிமையை உயர்த்தி நிற்பதால் ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. உள்ளச் செருக்கு உடையவரை சிதறச் செய்ததால் உரிமை மறுக்கும் வலியவரை தூக்கி எறிந்ததால் ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்தி மகிழ்ந்ததால் பசித்தவரை நலன்களால் நிரப்பி நின்றதால் ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. செல்வரை வெறுக்கையராய் அனுப்பி வைப்பதால் சொன்ன வாக்கின் வழியினிலே கருணை கொள்வதால் ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. ஆபிரகாம் மரபு நம்மை நினைவில் கொண்டதால் இஸ்ரவேலின் துணையாக இருந்து வருவதால் ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.